அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது நான் உங்கள் சங்கர் ராமன். பாரதியின் புதிய ஆத்திச்சூடி வழியாக உங்களை சந்திக்க வந்துள்ளேன். இன்றைய சூடி ஓய்தல் ஒளி. உங்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்கள் என்று யாராவது நம்மிடம் கேட்டால் நாம் என்ன சொல்லியிருப்போம்? அதையே பாரதியிடம் கேட்டால் அவன் என்ன சொல்லியிருப்பான் என்று ஒரு கற்பனை செய்தோம் என்று சொன்னால், எமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்றே சொல்லியிருப்பான். இமைப்பொழுது கூட சோர்வில்லாத ஒரு நிலையைத்தான் பாரதி கடைசி வரையும் விரும்புகின்றான் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒன்றுதான். சோம்பலை போலொரு இழிவில்லை என்பான் பாரதி. உலகத்தின் மிக இழிவான குணங்களில் ஒன்றுதான் இந்த சோம்பல் என்பதுதான் பாரதியின் கருத்தாக இருந்தது. உண்மையில் அவன் சோம்பலுக்கு எதிரிதான். காரணம், உங்கள் எல்லாவற்றுக்கும் தெரிந்த ஒரு காரணத்தை சொல்கிறேன். இந்த உலகிலே தாலாட்டு பாடாத கவிஞர்கள் என்று யாரும் இருக்கிறார்களா என்று தேடி பார்த்தால் நிச்சயமாக இருந்திருக்க முடியாது. ஆனால் பாரதி தாலாட்டு பாடாத கவிஞன். ஆம், ஏற்கனவே பாரதமே அந்நியருடைய ஆட்சி காலத்தில் தூங்கி கொண்டிருந்த போது நானும் தாலாட்டு பாடினால் இந்த தேசம் எப்போது விழிக்கும் என்று எண்ணியிருப்பானோ என்னவோ. ஆகவே அவன் இறுதி வரை தாலாட்டு பாடவே இல்லை. அவன் பாடியது திருப்பள்ளி எழுச்சி. தூங்கிக் கொண்டிருந்த நம் பாரத தேசத்தை, பாரத அன்னியை எழுப்பி விடுவதற்கு அவன் பாடியதுதான் திருப்பள்ளி எழுச்சி. நாம் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது சோம்பல் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒன்று. பாரதி தனக்கு மிக பிடித்த பாடலில் ஒன்றான குழந்தைகளுக்காக அவன் பாடிய அந்த பாப்பா பாட்டிலே முதல் வரி, இரண்டாவது வரி சற்றே யோசித்து பாருங்கள். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்பான். ஆம், இந்த குழந்தைகள் எப்போதும் ஓய்வை விரும்புவதில்லை. அந்த ஓய்வு குழந்தைகளை எப்போதும் நெருங்குவதில்லை என்று சொன்னால் அது மிகையாகாத ஒன்றுதான். ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருப்பவனுக்குத்தான் எப்போதும் பழுது என்பது வரவே வராது. ஆகவே குழந்தை பருவத்திலிருந்து நாம் ஓய்வை நினைக்க வேண்டாம், சோர்வில்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தவன்தான் பாரதி. ஓய்தல் செய்யோம், தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம் என்பான் மகாகவி பாரதி. ஆம், நிலை தடுமாறும் போதும் கூட தன்னிலை தாழாமல் ஓயுதல் இல்லாமல் செயலாற்றியவன் தான் பாரதி என்பதற்கு அவனுடைய வாழ்வு பல்வேறு இடங்களில் எடுத்துக்காட்டுகளை கூறி வியக்க வைக்கிறது. தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தை திடீரென முழித்து விழிப்பு ஏற்படும் பொழுது அந்த குழந்தை நம்மை போல விழிப்பதற்கும் எழுவதற்கும் அதற்கு நேரம் பிடிப்பதில்லை. அடுத்த நிமிடத்தில் ஒரு நாய்க்குட்டி போல துள்ளி எழும். பாரதியை அருகில் இருந்த பார்த்தவர்கள் சொல்வார்கள், பாரதிக்கு கவிதை பிறந்தது என்று சொன்னால் ஒரு அரை நிமிடம் அல்லது ஒரு நிமிடம் ஆழ்ந்த சிந்தனையில் அமைதியாக படுத்திருப்பானாம். அதன் பின் துள்ளி குதித்து அவன் கூத்தாடக்கூடிய அந்த ஆனந்த கூத்து ஊழிக்கால கூத்து போல இருக்குமாம். கையை காலை தூக்கி தூக்கி ஆடிக்கொண்டே அந்த கவிதைகளை பாடுவான் என்று சொல்வார்கள். சோம்பலை விரட்டியவன் தான் பாரதி. ஆம், சோம்பலை விரட்டுங்கள், இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும்.